கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக நான் மீண்டும் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன். நாம் சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம். நாம் கடந்த முறை நாங்கள் தொடர்ச்சியாக பல காரியத்தை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். மொத்தமாக 5 காரியத்தை நாங்கள் பார்த்து பாருங்கள், ஒரு குடும்பத்திலே நாம் உலகத்தை முதலிடமாக வைத்து உலக காரியத்தை முன்னுக்கு வைத்து நாம் குடும்பமாக நாங்கள் அதுக்காக செயல்படும் போது, உலக காரியங்களுக்காக செயல்படும் போது அந்த குடும்பத்தில் வருகிற விபரீதங்கள், அதுதான் நான் உங்களுக்கு வசனத்தின் மூலமாக உங்களுக்கு நான் காட்டிக்கொண்டு வருகிறேன். மொத்தமாக 5 காரியத்தை நாங்கள் பார்த்து பாருங்கள், அது எவ்வளோ ஒரு பாதிப்பு அந்த குடும்பத்தில் வருகிறதுன்னு பாருங்கள். இப்போ நாம் அதெல்லாம் சிந்திப்பதில்லை. ஏதோ நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சுக்கு போவதும் வருவதும் அப்படியே நம்முடைய வாழ்க்கை போகிறது. ஆனால் அந்த விபரீதத்தை நாம் சிந்தித்து பார்ப்பதே இல்லை. அப்போ வார்த்தை மூலமாக நாம் ஆவியார் நமக்கு எச்சரிக்கிறார். அப்போ நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே கர்த்தருடைய சமூகம் முக்கியம், தேவன் முக்கியம். அவர் தான் நமக்கு முதலிடமாக இருக்க வேணும். ஒவ்வொரு குடும்பத்திலும் பணமோ படிப்போ பெயரோ புகழோ வசதியோ அது ஒன்றும் இருக்கக்கூடாது. அப்போ பாருங்கள், இது கவனமாக இருக்க வேணும் இந்த காரியத்திலே. அப்போ நாம் பார்த்தீங்கன்னா கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும், அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும். அதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். அப்போ உலக காரியத்துக்கு நாம் முதலிடம் கொடுக்கக்கூடாது. தேவனுடைய சமூகம், தேவன் அவர் தான் நம்ம வாழ்க்கையில் முதலிடமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் 6வது காரியத்தை நாங்கள் பார்ப்போம். எரேமியா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். சதா காலமும் கோபத்தை வைப்பாரோ அது என்றென்றைக்கும் காப்பாரோ என்கிறாய் அல்லவோ? இதோ இப்படி நீ சொல்லியும் பொல்லாப்புகளை செய்து மிஞ்சி போகிறாய் என்கிறார் சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு எச்சரிக்கிறது. பாருங்கள், அப்போ இதில் என்ன நாங்கள் பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, 6வது காரியம் குடும்பங்களிலே காணப்படுகிற பொல்லாப்பி நிமித்தமாக உணராமலும் மனம் திரும்பாமலும் இருப்பார்கள். 6வது காரியம். அப்போ நாம் உலகத்தை நாம் முன்னுக்கு வைத்து உலக ராஜ்யத்துக்கு பின்னால் நாம் போகும்போது, உலக மேன்மைக்கு முன்னால் நாங்கள் போகும்போது வருகிற 6வது விபரீதம் பார்த்தீங்கன்னா, குடும்பங்களிலே காணப்படுகிற பொல்லாப்பின் நிமித்தம். அது என்ன பொல்லாப்பு? குடும்பத்தில் இப்போ நாம் பாருங்கள், யாருக்கும் அநியாயம் செய்வதில்லை, யாரையும் நாம் வஞ்சிப்பதில்லை, கொலையும் செய்வதில்லை. அப்போ அது என்ன பொல்லாப்பு? கர்த்தர் அதாவது வேதம் சொல்லுகிற பொல்லாப்பு என்ன? அதை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். 1வது காரியம் ரோமர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன். உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். பாருங்க, அப்போ முதலாவது என்னென்றால், குடும்பங்களிலே மாயமுள்ள அன்பு இன்றைக்கு பாருங்க இருக்கிறது. அங்கே என்ன சொல்லுகிறது? மாயமற்ற அன்பு. ஆனால் இப்போ என்ன இருக்கு? குடும்பங்களிலே மாயமுள்ள அன்பு. இன்றைக்கு பாருங்க, குடும்பங்களே அன்பு இல்லை. கணவன் மனைவிக்குள்ள பாருங்க ஒரு மாயமுள்ள அன்பு. ஒரு நன்மை எதிர்பார்த்து தான் இன்றைக்கு பல பேர் அன்பு செலுத்துகிறார்கள். அந்த நபர்கிட்ட ஏதாவது நன்மையை பெற வேணும் என்றால் பாருங்க, அதுக்கேற்ற விதமாக அவர்கள் அன்பு கூறுவார்கள். அப்போ இது குடும்பங்களில் அதிகமாய் காணப்படுகிறது. இந்த கடைசி காலங்களிலே பாருங்க, இந்த உண்மையான அன்பு, அந்த பூரண அன்பு அது இன்றைக்கு பாருங்க குடும்பங்களில் இல்லை. பாருங்க, பெற்றோர் பிள்ளைகளுக்குள் பார்த்தீங்கன்னா அந்த மாயமான அன்பு பாருங்க, உண்மையான அன்பு இன்றைக்கு இல்லாமல் இருக்கிறது. ஒரு காலத்திலே பாருங்க, பெற்றோர் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு எவ்வளோ காரியங்களை அவர்கள் செய்தார்கள். பாருங்கள், இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பெற்றோரையும் நான் சொல்லவில்லை, நீங்கள் தப்பாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக இன்றைக்கு பாருங்கள் பெற்றோர் பாருங்கள் யார் எதை அதிகமாக நேசிக்கிறாண்ட பணம். இன்றைக்கு அதுதான் அதிகமாக இன்றைக்கு பாருங்கள் குடும்பங்களிலே இந்த பணம், அதற்காக எவ்வளவும் அவர் செய்கிறார்கள். ஆனால் பாருங்கள், பிள்ளைகள் மீது அந்த அன்பு இல்லை. பிள்ளைகளை வடிவாக கவனிப்பதில்லை, பிள்ளைகளை விசாரிப்பதில்லை. இன்றைக்கு பல பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா மனநிலைமை பாதிக்கப்பட்டிருக்கிறார், சிறு பிள்ளைகள். அவனுடைய இதயத்தில் இருக்கிற அந்த பாரத்தை பெற்றோராலே உணர முடியலை. அவ்வளோ பிஸி அவர்கள், வேலைக்கு போவதும் வருவதும் சம்பாதிப்பதும். உனக்காகத்தான் எல்லாத்தையும் நான் செய்கிறேன், உனக்காக தான் ஓடி ஓடி உழைக்கிறேன்னு சொல்வார். ஆனால் பிள்ளைகளை கவனிப்பதில்லை. இன்றைக்கு பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இதயத்தில் பல பாரங்கள் இருக்கிறது. அப்போ அவர்கள் அந்த பாரத்தை எங்கே போய் கொட்டுவார்கள் என்றால் பாருங்கள், உலக நண்பர்கள்ட்ட போய் கொட்டுவார்கள். அவன் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற விதமாக பிள்ளையான ஆலோசனை கொடுப்பான். அப்போ அந்த ஆலோசனையை அவன் பிடிச்சி பிள்ளையான காரியத்தை அவன் செய்ய தொடங்குவான். அதான் இன்றைக்கு பாருங்கள், பிள்ளைகள் எல்லாம் துன்மார்க்கமாய் மாறுகிறார்கள், கர்த்தரை விட்டு தூரம் போகிறார்கள். ஏனென்றால் பார்த்தீங்கன்னா மாயமான அன்பு இன்றைக்கு பாருங்கள். இன்றைக்கு பாருங்கள், இந்த சோஷியல் மீடியா பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பார்க்கும்போது ஏதோ ஒரு அந்த குடும்ப வாழ்க்கை ஏதோ பெர்ஃபெக்டாக இருக்கிறது போல் காண்பிப்பார்கள். எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறோம், மகிழ்ச்சியாக இருக்கிறோம்னு சொல்லி ஃபோட்டோக்கள் மூலமாக காண்பிப்பார்கள்.
பாருங்கள், நான் அங்கே இருக்கிறோம், அங்கே விடுமுறைக்கு போயிருக்கிறோம், நான் குடும்பமாக சேர்ந்து சாப்பிடுகிறோம், பாருங்கள் பிள்ளைகளுக்கு உடுப்பு வாங்கி கொடுத்துருக்குறோம். ஸோ எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து அனுப்பி கொண்டிருப்பார்கள். அப்போ அது மூலமாக பார்க்குறேனேப்பா, அப்போ உண்மையாக மகிழ்ச்சியான குடும்பம் தான், நல்ல வசதியான குடும்பம் தான். ஆனால் குடும்பங்கள் இருக்கிற அந்த பிரிவுகள், குடும்பங்கள் இருக்கிற அந்த ஓட்டைகள், குடும்பத்தில் இருக்கிற பாருங்கள் அந்த பாதிப்புகள், அது வெளி உலகத்து தெரியாது. அப்போ இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்னா, சோஷியல் மீடியாவை கேட்ட விதமாக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. அநேகர் பார்த்து பெர்ஃபெக்ட் குடும்பம்னு சொல்லத்தக்க விதமாக இன்றைக்கு நாம் அது கேட்ட விதமாக இன்றைக்கு குடும்ப வாழ்க்கை இருக்கிறது. ஆனால் உள்ளுக்குள் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், மனநிலைமை பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மாயமான அன்பு. அந்த வேதம் சொல்லுகிறது, உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக, அதாவது மாயமாக இருக்கக்கூடாது. அப்போ எந்த ஒரு குடும்பம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் மேல் உண்மையான அன்பு இல்லாமல் இருக்கிறதோ அந்த குடும்பத்திலே பாருங்க மாயமுள்ள அன்பு தான் இருக்கும். அப்போ எந்த குடும்பம் கர்த்தர் உண்மையாக அன்பு கூறுகிறார்களோ அந்த குடும்பத்திலே மாயமற்ற அன்பு இருக்கும். அந்த சொல் மாயமற்றதாக இருப்பதாக. அப்போ அந்த அன்பு மாயமற்றதாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். ஸோ இன்றைக்கு பல தீமைகள் இருக்கிறது பாருங்கள். நாம் சில காரியங்கள் செய்வதனால இன்றைக்கு தீமை அந்த காரியம், ஆனால் நம்முடைய பார்வையில் அது தீமையாக இருக்காது. ஸோ பல தடவை நான் சொல்லியிருக்கிறேன், பொய் சொல்வது அது ஒரு பாவம், ஒரு தீமை அது. ஆனால் அதை நான் பெருசாக எடுப்பதில்லை. டக்குன்னு பொய் சொல்லிடுவோம். நம்மை பாதுகாக்கிறதுக்காக, நாம் சில காரியங்களை தப்பித்து கொள்வதற்காக நான் டக்குன்னு பொய் சொல்லிடுவோம். ஆனால் அது ஒரு தீமை, அதை நாம் சிந்திப்பதில்லை. அது நம்மை பாதிக்கும், நம்முடைய குடும்பத்தை பாதிக்கும். ஸோ இப்படி பல காரியங்கள் இருக்கிறது பாருங்கள். வஞ்சிக்கிறது, அது கசப்பு உள்ளத்தில் வச்சிருக்கிறது, கோபங்கள் பாருங்கள். வருஷங்கள் போயிருந்தாலும் சில நபர்கள் பார்க்கும்போது ஒரு கோபம் இருக்கும், ஒரு வைராக்கியம் இருக்கும். ஸோ அதெல்லாம் தீமை நம்முடைய குடும்பத்திலே. அதான் அந்த பொல்லாப்பண்ணாண்டு சொல்லுகிறார் அங்கே எரேமியாலே. அப்போ இந்த காரியத்தை நாம் என்ன செய்வோம், இதெல்லாம் நாம் விட்டுவிட வேண்டும். ஸோ அடுத்த காரியத்தை காட்ட விரும்புகிறேன். யாக்கோப்பு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்களும் உண்டு. பாருங்க, 2வது காரியம், வைராக்கியங்களும் விரோதங்களும் எங்கே இருக்கிறதோ அந்த இடங்களில் என்ன இருக்காம், சகல துர்க்குணமும் செய்கவும் உண்டாம். அப்போ என்ன நடக்கும், தேவனுடைய பார்வையில் எது பொல்லாப்பண்டா, வைராக்கியங்கள் விரோதங்கள் அது இருந்தால் அது தேவனுடைய பார்வையிலே பொல்லாப்பது, அதான் பொல்லாத காரியங்கள். ஸோ அதான் ஆண்டவர் சொல்ல, வைராக்கியம் பாருங்கள். எத்தனை பேருக்கு இந்த வைராக்கியம் இருக்குது, ஏதோ ஒரு காரியம் சகோதரன் அல்லது யாரோ ஏதோ செய்துட்டாங்க, ஆனால் பாருங்கள் அந்த காரியத்தை மேலோட்டமாக நான் மன்னித்துட்டேன்னு சொல்லுவோம், ஆனால் உள்ளுக்குள்ள அந்த வைராக்கியம் இருக்குது. அவன் செய்த காரியம் இன்னும் நமக்குள் வந்து கொண்டே இருக்கும். சில பேர் நித்திரையில் தூங்கி கொண்டிருக்கும் போது அவன் செய்த காரியத்தை நினைத்து கோபித்து கொண்டிருப்பார்கள். அவனுக்கு எப்படியாவது ஒரு காரியத்தை நான் செய்வேன், அவனுக்கு நல்ல ஒரு பாடத்தை நான் காட்ட வேண்டும் என்று சொல்லி பாருங்கள் அந்த வைராக்கியமாக இருப்பார்கள். இன்றைக்கு பாருங்கள் கணவன் மனைவிக்குள்ளே வைராக்கியம். சில பேர் பாருங்கள் கணவருமா சில மனைவிமார் மேல் ஒரு வைராக்கியம், ஒரு கோபத்தை வைத்திருக்கிறார்கள். பல வருஷமாக கதைக்க மாட்டார்கள், ஆனால் குடும்பம் ஒன்றாக தான் இருப்பார்கள், ஆனால் கதைக்க மாட்டார்கள். வைராக்கியம், கோபம் பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு விரோதங்கள், குடும்பங்களுக்குள்ளே விரோதங்கள் பாருங்கள். சபையில் இருக்க பாருங்கள் விசுவாசிகளோட விரோதங்கள், பாஸ்டரோட விரோதம், ஊழியக்காரோட விரோதங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய பார்வை இதெல்லாம் பொல்லாப்பு, இதெல்லாம் நாம் சிந்திப்பதில்லை. நாம் என்னென்ன சொல்லுகிறோம்டா, நான் விபச்சாரம் செய்யலை சொல்லுவோம். அதுதான் நம்முடைய பார்வையில் பெரிய பாவம் நினைச்சு கொண்டிருக்கிறோம். விபச்சாரம் செய்யலை, நான் எந்த யாரையும் நான் வஞ்சிக்கலை, யாருக்கு நான் கெடுதல் செய்யலை, அதெல்லாம் சொல்லுவோம். ஆனால் நாம் என்ன செய்வோம், உள்ளத்தில் வைராக்கி வச்சு கொண்டிருப்போம், உள்ளத்தில் பார்த்தீங்கன்னா விரோதங்கள் வைத்து கொண்டிருப்போம். ஆனால் அதை நாம் சிந்திக்க மாட்டோம், கசப்பை வச்சு கொண்டிருப்போம், பொறாமை நமக்குள் இருக்கும். ஒரு சகோதரன் நல்லா செய்யும் போது அந்த பொறாமை நக்கணும், ஒரு எரிச்சல் ஒன்று வரும். அவன் செய்யலாம்னு சொல்லி ஒரு பொறாமை நமக்குள் வரும். அப்போ அதெல்லாம் நமக்குள்ளே இருக்கிறது. அப்போ கர்த்தர் எல்லாத்தையும் பார்க்குறாரு தான். வெளித்தோட்டத்தை நாம் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரியும் எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி நான் காண்பிப்போம். ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற காரியம் கர்த்தர் பார்க்குறார். அதான் சொல்லுகிறார், குடும்பங்களிலே காணப்படுகிற பொல்லாப்பு அதுதான், அது நிமித்தமாக உணராமலும் மனத்திறமாலும் இருக்கிறோம். இதெல்லாம் பாருங்கள் நம்முடைய பரலோகம் போவதற்கு இதெல்லாம் தடையாக இருக்கிறது. அப்போ நாம் ஊழியம் செய்யலாம், எல்லாம் செய்யலாம், ஆனால் இதை நான் இல்லாமல் என்னை விட்டு எடுத்து போடாட்டால், நான் உணர்ந்து மனம் திரும்பாமல் போனால் நான் மத்தியத்துக்குள் பிரவேசிக்க முடியாது.
அதான் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அப்போ இதை நான் கவனமாக இருக்க வேணும் இந்த காரியத்திலே. 3வது காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இவைகளை அவர்களுக்கு நினைப்பூட்டி ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கேட்கிறவளை கவிழ்த்து போடுகிறதுக்கு ஏதுவான வாக்குவாதம் செய்யாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக அவர்களுக்கு எச்சரித்து புத்தி சொல்லு. ஸோ 3வது காரியம் என்னென்றால், குடும்பங்களில் காணப்படுகிற பொல்லாப்பு என்னென்றால், ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கேட்கிறவளை கவிழ்த்து போடுகிறதுக்கு ஏதுவான வாக்குவாதங்கள். இன்றைக்கு பாருங்கள் எவ்வளோ வாக்குவாதங்கள் குடும்பங்களிலே காணப்படுகிறது பாருங்கள். சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் வாக்குவாதம் பற்றி கொண்டு இருப்பார்கள். பாருங்கள் எவ்வளோ சின்ன காரியம், அதாவது சண்டை பிடிப்பதற்கு ஏற்ற எந்த ஒரு காரணம் அதில் இல்லை, ஆனால் அது வாக்குவாதம். பாருங்கள் எப்படி கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதங்கள் வரும். உண்ட குடும்பம் திறமையா, உண்ட அம்மா நல்ல திறமையா, உண்ட அப்பா நல்ல திறமையா சொல்லி பாருங்கள் குடும்பங்களே தாக்கி கொண்டிருப்பார்கள், பெற்றோரை தாக்கி கொண்டிருப்பார்கள், சகோதரரை தாக்கி கொண்டிருப்பார்கள். பாருங்கள் அப்போ பிரயோஜனம் இல்லாத வாக்குவாதங்கள், சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் சண்டை பிடிப்பது. பாருங்கள் சண்டை பிடிப்பதுக்கு ஏற்ற எந்த ஒரு காரியமும் இல்லை அதில், ஆனால் அந்த சின்ன காரியங்களை பிடித்து கொண்டு சண்டை பிடித்து கொண்டிருப்பார்கள் குடும்பங்களிலே. பாருங்கள் அதான் அதிகமான சண்டை பார்த்தீங்கன்னா, விசாரித்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத காரியத்துக்கு தான் சண்டை பிடிப்பது. ஒன்று பிரயோஜனம் இல்லாத காரியங்கள் அதான் வேதம் சொல்கிறது. ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கேட்கிறவளை கவிழ்த்து போடுக்கு ஏதுவான வாக்குவாதங்கள். அப்போ அவங்கள அப்படியே அந்த கதைச்சி அப்படியே மடக்கி விட்டுருவாங்க அவங்கள கதையினாலே. பாருங்க அப்படி சில பேர் இருக்கிறாங்க. சில மனைவி என்ன செய்வாங்க, அந்த கதைச்சி அப்படியே புருஷமாரை மடக்கி விட்டுருவாங்க. அல்லது புருஷமார் அந்த கதைச்சி மனைவிமார் அப்படியே வாய் அடைத்து விட்டுருவார்கள். அப்போ அதெல்லாம் மெயினாக பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத வாக்குவாதங்கள். இப்போ இதெல்லாம் கர்த்தருடைய பார்வை பொல்லாப்பு. அப்போ குடும்பங்களே நாம் எதை பேசுகிறோம் கர்த்தர் கவனிக்கிறார். கணவன் மனைவிக்குள் எதை பேசுகிறோம், பிள்ளைகள் மத்தியில் எதை நாம் பேசுகிறோம், அதெல்லாம் கர்த்தர் கவனித்து கேட்கிறார் நாம் கதைப்பதையெல்லாம். அதனால் தான் கவனமாக இருக்கணும். நமக்கு நாவு இருக்குன்னு சொல்லி ஏதோ நாம் கண்டதே நாம் பலபலன்னு நாம் கதைக்கக்கூடாது. கவனமாக இருக்க வேண்டும். இந்த காலங்களிலே நம்முடைய கிரிகளினாலே பரலோகத்துக்கு போவதுக்கு அது தடையாக இருக்கக்கூடாது. என்னுடைய சுவாபங்கள் அதெல்லாம் நாம் மனம் திரும்ப வேண்டும். அப்போ இதெல்லாம் நாம் கர்த்தர் நமக்கு எச்சரிக்கிறார். அதுதான் பார்த்துங்க 6வது காரியம் குடும்பங்களிலே காணப்படுகின்ற பொல்லாப்பு நிமித்தம். அதான் எது பொல்லாப்பு, கர்த்தருடைய பார்வை எது பொல்லாப்புன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். அந்த பொல்லாப்பின் நிமித்தமாக உணராமலும் மனம் திரும்பாமலும் இருப்பார்கள். யாரு? உலக ராஜ்யத்தை முன்னுக்கு வைத்து அதுக்கு பின்னால் ஓடுகிறவர்கள். அப்போ தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்கள் பார்த்தீங்கன்னா தங்களை சரி செய்வார்கள். இந்தந்த காரியத்திலே அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை உணர்த்தும் போது மனம் திரும்பி, ஆண்டவரே இந்த காரியம் எனக்குள் இருக்கிறது, எனக்குள் வைராக்கியம் இருக்கிறது, ஆண்டவர் எனக்குள் விரோதங்கள் இருக்கிறது, ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவர் பிரயோஜனமற்ற காரியங்களாலே நான் பேசி, ஆண்டவரே நான் என் மனைவியை என்னுடைய பேச்சினாலே நான் தாக்குகிறேனே, ஆண்டவரே இந்த காரியத்தை எனக்கு மன்னியும்னு சொல்லி அவர் உடனே மனம் திரும்புவார்கள். ஆனால் உலக ராஜ்யத்துக்கு பின்னால் ஓடுகிறவர்கள், உலகத்தை முன்னுக்கு வைக்கிறவர்கள் உணரமாட்டார்கள் இது பொல்லாப்புன்னு சொல்லி. அப்போ தான் பிசாசு அந்த மயக்க நிலைமையில் நம்ம வைத்திருப்பான். அப்போ 6வது காரியம் நாம் பார்த்தோம். அப்போ இது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நம்மை ஆராய்ஞ்சு ஒவ்வொரு நாள் நம்மை பரிசோதித்து பார்க்க வேண்டும். அது முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில் நம்மை பரிசோதித்து நாம் மனம் திரும்பிக் கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். அப்போ என்னுடைய பாவமோ என்னுடைய அக்கிரமோ நான் நித்தியத்துக்குள் பிரவேசிக்க அது தடையாக இருக்கக்கூடாது. மிச்ச காரியத்தை நாளைக்கு நாங்கள் பார்ப்போம். நாளைக்கு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.